அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இறுதி வகுப்பில் தசமங்கள் என்ற பாடத்தினுடைய இறுதி விடயத்தை பற்றி பார்த்தோம். இன்று அந்த பாடத்திற்கு, அந்த அலகிற்கு அடுத்த அலகான எண் வகைகளும் எண் கோலங்களும் என்ற பாடத்தில் எண் வகைகள் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். அப்போ எண் வகைகள் எங்கக்கோல ஒற்றை எண், இரட்டை எண், முதன்மை எண், சேர்த்தி எண், முக்கோண எண், சதுர எண், இந்த 6 வகையான எண்கள் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் முதலாவது சிறிய தலைப்பு தான் இரட்டை எண். அப்போ இரட்டை எண் என்று உங்களுக்கு தெரியும், ஓர் பெருமானத்தை 2ஆல் பிரிக்கும் போது மீதி 0 வரும் என்று சொன்னால் இரட்டை எண். ஓர் எண்ணை 2ஆல் பிரிக்கும் போது மீதி 1 வரும் என்று சொன்னால் ஒற்றை எண். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த விடயம்தான் உங்களுக்கு நோட்டாக தரப்பட்டிருக்கு. ஒரு எண்ணை 2ஆல் வகுக்கும் போது மீதி 0 கிடைக்குமாயின் அது இரட்டை எண் எனப்படும். அப்போ இரட்டை எண்ணா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிப்பது என்று சொன்னால், அந்த எண்ணினுடைய கடைசி இலக்கம், 1ஆம் இடத்து இலக்கம் 0, 2, 4, 6, 8 ஆக காணப்படும் என்று சொன்னால் அது இரட்டை எண் எனப்படும். அப்போ நான் சில இரட்டை எண் எழுதியிருக்கேன்னு பாருங்கள். கடைசி இலக்கத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். 0 அல்லது 2, 4, 6, 8 ஆக காணப்படும் என்று சொன்னால் மாத்திரம்தான் அது இரட்டை எண்ணாக இருக்குது. வேறு இலக்கங்கள் வந்தால் அது ஒற்றை எண். இந்த இலக்கத்தை விட்டு வேறு இலக்கம் என்றால் அந்த 1, 3, 5, 7, 9 ஆக காணப்படும் என்றால் அது ஒற்றை எண். அப்போ அடுத்த தலைப்பாக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஒற்றை எண். அதே போன்றுதான் ஒரு எண்ணை 2ஆல் வகுக்கும் போது மீதி 1 கிடைக்குமாயின் அது ஒற்றை எண் எனப்படும். அந்த எண்ணினுடைய 1ஆம் இடத்து இலக்கம் 1, 3, 5, 7, 9 ஆக காணப்படும் என்று சொன்னால் அது ஒற்றை எண்ணாக காணப்படும். ஸோ நான் ஒற்றை எண்ணுக்கு சில உதாரணங்கள் எடுத்திருக்கேன். அதில் கடைசி இலக்கத்தை பாருங்கள், 7, 1, 9. இப்படி அந்த 1, 3, 5, 7, 9 இறுதி இலக்கங்கள் இந்த இலக்கத்துக்குள்ள ஒரு இலக்கமாக அமையும் என்று சொன்னால் அது ஒற்றை எண்ணாக காணப்படும். அது உங்களுக்கு தெரிந்த விடயம். அடுத்த எண் தான் மிக முக்கியமானது, முதன்மை எண், சேர்த்தி எண். அது பற்றி பார்ப்போம். இப்போ அடுத்த தலைப்பை பாருங்க பிள்ளைகள். முதன்மை எண் மிக முக்கியமான ஒரு எண் தான் முதன்மை எண், பிரைம் நம்பர் என்று சொல்லப்படும். முதன்மை எண்ணுங்கிறது ஒன்றாலும் தன்னால் என்று சொன்னால் அதே பெருமானத்தால் பிரிபடக்கூடியவை தான் முதன்மை எண் எனப்படும். அதாவது 2 காரணிகள் மட்டும்தான் இருக்கணும். 2க்கு மேற்பட்ட காரணியோ 2க்கு கீழ்ப்பட்ட காரணியோ இருக்கக்கூடாது. அப்போ ஒன்றாலும் தன்னாலும் பிரிபட்டால் தான் 2 காரணிகள் காணப்படும். அதற்கு இடையில வேறொரு இலக்கத்தால் பிரிபடும் என்று சொன்னால் அது முதன்மை எண் இல்லை. அதை சொல்லுவோம் சேர்த்தி எண் என்று. அப்போ ஒன்றாலும் தன்னாலும் பிரிபட வேண்டும். அப்படி பிரிபடக்கூடிய பெருமானங்கள் அனைத்தும் முதன்மை எண். அப்போ 2 காரணி மட்டும் இருக்க வேண்டும். இப்போ நான் சில உதாரணங்கள் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க, 1 என்கிறது, இப்போ நீங்கள் 1 எடுத்தீங்கன்னு சொன்னால் அது 1ஆல் மட்டும்தான் பிரிபடும். தன்னாலங்கிறதும் 1 தான். அப்போ ஒரே ஒரு காரணி இருப்பதனால 1 ஒரு முதன்மை எண் இல்லை. இப்போ 2 ஒரு முதன்மை எண். ஏனென்று சொன்னால் பிள்ளைகள் 2 எடுத்தீங்கன்னு சொன்னால் அது ஒன்றாலும் பிரிபடும், தன்னால் அதே பெருமானத்தாலும் பிரிபடும் என்பதனால 2 ஒரு முதன்மை எண். 3 எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒன்றாலும் பிரிபடும், 3ஆல் தன்னாலும் பிரிபடும். ஸோ 2 காரணி வருதுங்கிறதால 3 முதன்மை எண். இப்போ 4 எடுப்பீங்கன்னு சொன்னால் எல்லா பெருமானங்களும் 1ஆல் பிரிபடும். 1 என்கிறது எல்லாத்துக்கும் காரணியாக வரும். ஆனால் 4 இடையில பாருங்க 2ஆல் பிரிபடுது. அதே இலக்கம் தன்னால் என்ற அதே இலக்கத்தாலும் பிரிபடுது. ஸோ 3 காரணி வந்தால் அதை சொல்லுவோம் சேர்த்தி எண். 3க்கு மேற்பட்ட காரணி அல்லது 3 காரணி. ஆனால் முதன்மை என்னென்றா 2 காரணிகள் மட்டும்தான் இருக்க வேண்டும். அது ஒன்றாலும் தன்னால் அதே இலக்கத்தாலும் பிரிபடணும். அதற்கு இடையில வார எந்த ஒரு இலக்கத்தாலும் பிரிபடக்கூடாது. அப்படி பிரிபடும் என்று சொன்னால்
அது சேர்த்தி எண். தெளிவாக விளங்கணும். அப்போ நான் சில முதன்மை எண் உங்களுக்கு தேவைப்பட்ட எக்ஸாமுக்கு வரக்கூடிய அளவுக்கு அந்த முதன்மை எண்களை நோட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு இரட்டை எண் தான் முதன்மை எண், ரெண்டு மட்டும்தான் இரட்டை எண்களுக்குள்ள முதன்மை எண். வேறு எந்த இரட்டை எண்ணும் வந்தா, ரெண்டை தவிர வேறு எந்த இரட்டை எண் வந்தாலும் அது முதன்மை எண்ணாக இருக்காது. அதை சொல்லுவோம் சேர்த்தி எண். அதை புரிந்து கொள்ளணும். ஒரே ஒரு இரட்டை முதன்மை எண் 2 ஆகும். ஏனைய எல்லா இரட்டை எண்களும் சேர்த்தி எண். அப்ப எழுதப்பட்ட உதாரணத்துல 2 என்கிறது இரட்டை எண், மற்ற எல்லாம் ஒற்றை எண். அந்த எல்லா ஒற்றை எண்ணும் முதன்மை எண் இல்லை. அப்போ ஒன்றாலும் தன்னாலும் பிரிபடக்கூடியவை தான் முதன்மை எண். அதன் அடிப்படையில் 2, 3, 5 இவ்வாறு நான் 59 வரைக்கும் நோட் பண்ணியிருக்கேன். போய்கொண்டே இருக்கும். இதுவரைக்கும் ஞாபகம் இருக்கணும். கட்டாயம் உங்களோட பரீட்சையில கேள்வியாக வரும் பிள்ளைகள். முதலாவது இரட்டை முதன்மை எண் 2 ஆகும். முதலாவது முதன்மை எண் 2, இரட்டை முதன்மை எண்ணும் 2 ஆகும் என்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவுதான் முதன்மை எண்ணுக்குள் இருக்கக்கூடிய விடயமாக இருக்கும். அடுத்தது சேர்த்தி எண் அல்லது செவ்வக எண் என்னும் சொல்லப்படும். அப்படி என்று சொன்னா 2க்கு மேற்பட்ட காரணி, 2 காரணி வந்தால் முதன்மை எண். 2க்கு மேற்பட்ட 3 அல்லது 3க்கு மேற்பட்ட அப்படியும் வசனம் சொல்லலாம். அப்படியான காரணிகளை கொண்டவைதான் சேர்த்தி எண் என்று சொல்லப்படும். அவ 1 என்கிறது, இந்த 1 என்கிறது முதன்மை எண்ணும் இல்லை, சேர்த்தி எண்ணும் அல்ல. எக்ஸாம்ல கேட்பான் 1 ஆனது முதன்மை எண்ணும் அல்ல, சேர்த்தி எண்ணும் அல்ல. சரியா பிள்ளையான்னு கேட்ட சரி. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப முதலாவது சேர்த்தி எண் 4. முதலாவது சேர்த்தி எண் 4. அடுத்த சேர்த்தி எண் இதில் எழுதப்படாத, இந்த முதன்மை எண்களுக்குள்ள எழுதப்படாத அனைத்து ஏனைய பெருமானங்கள் அனைத்தும் சேர்த்தி எண்ணாக இருக்கும். ஆனால் 1ஐ தவிர. அப்ப 2 வந்துட்டு, 3 வந்து, 4 வரல, 5 வந்துட்டு, 6 வரல, 7 வந்திருக்கு. அப்ப 8, 9, 10, 11 வந்திருக்கு, 12, 13 வந்திருக்கு. ஸோ 14, 15, 16 இவ்வாறு போய்கொண்டே இருக்கும். முதன்மை எண் அல்லாத ஏனைய அனைத்து பெருமானங்களும் சேர்த்தி எண்ணாக இருக்கும், 1ஐ தவிர. இந்த 1 என்ற பெருமானத்தை தவிர முதன்மை எண் தவிர அனைத்து பெருமானங்களும் சேர்த்தி எண்ணாக இருக்கும். முதலாவது சேர்த்தி எண் 4 ஆகும். கேட்பான் எக்ஸாம் பேப்பர்ல, முதலாவது முதன்மை எண் யாது, முதலாவது சேர்த்தி எண் யாது? முதலாவது முதன்மை எண் 2, முதலாவது சேர்த்தி எண் 4. அந்த விடயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த விடயத்தை பற்றி பார்ப்போம். இப்ப அடுத்த தலைப்பை பாருங்க, சதுர எண். இந்த சதுர எண்ணுங்கிறது பிள்ளைகள் சதுர வடிவத்தில் வரக்கூடிய எண்கள் அனைத்தும் சதுர எண் எனப்படும். அதாவது ஓர் எண்ணை அதே எண்ணால் பெருக்கிறது, ஓர் எண்ணை அதே எண்ணால் பெருக்கிக் கொள்வதுதான் சதுர எண் எனப்படும். ஸோ நான் சில சதுர எண்களை உங்களுக்கு நோட் பண்ணி காட்டுறேன். முதலாவது சதுர எண் 1 பெருக்கினா 1 வரும். இது முதலாவது சதுர எண். ரெண்டாவது சதுர எண்ணை கேட்டால் 2 பெருக்கினா 4 வரும். மூன்றாவது சதுர எண் 3 பெருக்கணும் 9. நான்காவது சதுர எண் 4 பெருக்கினா 16. ஐந்தாவது சதுர எண் 5 பெருக்கினா 25. ஆறாவது சதுர எண் 6 பெருக்கினா 36 என்றவாறு போய்கொண்டே இருக்கும். அப்ப சதுர எண்களை பார்த்தோம் என்று சொன்னா முதலாவது சதுர எண் 1, அடுத்தது 4, அடுத்தது 9, அடுத்தது 16, அடுத்தது 25, அடுத்தது 36, அடுத்தது 49 ஏழாவது சதுர எண். எட்டாவது சதுர எண்ணை கேட்ட 8 பெருக்கினா 64. ஒன்பதாவது சதுர எண் 9 பெருக்கினா 81. பத்தாவது சதுர எண் 10 பெருக்கினா 100 என்றவாறு போய்கொண்டே இருக்கும். அப்ப சதுர எண் என்பது ஓர் எண்ணை அதே எண்ணால் பெருக்கி வருவதுதான் சதுர எண். அப்ப இந்த சதுர எண்கள் என்று சொன்னா சதுர வடிவத்தில் நான் வரும் என்று இதுக்கு முதல் சொல்லியிருக்கேன். எல்லா பெருமானங்களும் சதுர வடிவத்தில் வரும். அப்படி சதுர வடிவத்தில் வரக்கூடியவை தான் சதுர எண் என்று சொல்லியிருக்கேன். அப்ப நான் ஒவ்வொரு பெருமானத்தையும், சில முக்கியமாக வரக்கூடிய இந்த முதல் 4 பெருமானத்தையும் நான் சதுர வடிவத்தில் எழுதி காட்டப்பெறேன்.
அதை குற்று வரிப்படம் என்றும் சொல்லப்படும். எக்ஸாம்லையும் உங்களுக்கு இப்படியான அந்த குற்று வரிப்படம் தந்து போட்டு கேட்பான். தெளிவாக பாருங்க பிள்ளைகள். இப்போ முதலாவது சதுர எண் ஒன்று சொன்னால் ஒரு டொட் வைக்கிறேன். அப்போ ஒரு டொட்டை வச்சு அதுக்கு சதுரம் ஒன்று வரையலாமா இல்லையா? ஸோ இதான் முதலாவது சதுர எண். ரெண்டாவது சதுர எண் 4 தானே. அப்போ 4 எப்படி காட்டுறேன்டா, ரெண்டாவது சதுர எண் என்ன 2 போடுற. அப்போ 2 லைன் வரும். இதே மாதிரி 2 வரிசை 2 நிரல் இப்படி வரக்கூடியவை தான். வரிசையும் நிரலும் சமனாக இருந்தால் அது சதுரம்னே. அப்போ இதான் வரிசை. இப்படி கிடையாக வாரது வரிசை, நிலைக்குத்தாக வாரது நிரல். அப்போ ரெண்டும் சமனாக இருக்கணும். அப்போ 4 டொட் இருக்கும் பாருங்க. மூன்றாவது சதுர என்ன கேட்டால் கீழுக்கு 3 டொட். இப்படி 3 வரிசை வரும். 3 வரிசை வந்து வரக்கூடிய அந்த டொட்டை நீங்கள் எண்ணினீங்கன்னு சொன்னால் 9 டொட் இருக்கும், 9 புள்ளி இருக்கும். அப்போ மூன்றாவது சதுர எண் வந்து 9ஆக இருக்கும். இப்படி அடுத்த சதுர எண்ணை வரைக என்று சொன்னால் அது 4வது சதுர எண்ணாக இருக்கும். ஸோ 4 டொட் வைக்கணும். இப்படி 4 வரிசை வரும். 4 டொட் உள்ள 4 வரிசை வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 4 வரிசையிலையும் காணப்படக்கூடிய அந்த புள்ளிகளை நீங்கள் எண்ணினீங்கன்னு சொன்னால் 16 புள்ளிகள் இருக்கும். அப்போ 4வது சதுர எண் 16. அப்போ 16 புள்ளி. 5வது சதுர எண்ணை வரையணும் என்று சொன்னால் 5 புள்ளிகள் வரும். இப்படி 5 வரிசை. அப்போ 25 புள்ளிகள் கொண்டு காணப்படும். இப்படி வரையக்கூடியவை தான் சதுர எண் எனப்படும். சில நேரம் உங்களுக்கு எக்ஸாமில் உதாரணத்துக்கு 10வது இல்லாட்டி 20வது சதுர எண் யாது என்று கேட்கப்படுது. அப்போ சதுர எண்ணா என்ன? ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கணும். அப்போ 20ஆல் பெருக்கணும். 15வது சதுர எண்ணை கேட்டால் 15ஆல் பெருக்கணும். அப்போ எத்தனையாவது சதுர எண்ணை கேட்கின்றானோ அதே பெருமானத்தால் பெருக்கும் போது இதை எப்படி இலகுவாக பெருக்குறேன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் இலக்கத்தையும் பெருக்கும். 2 4, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. அப்போ 2 0 சேர்க்கும் போது 400 என்று வரும். அல்லது நீங்கள் வளமையாக பெருக்குவதை போன்று 20ஆல் பெருக்கினாலும் 400 வரும். ஸோ 0ஆல் ஃபஸ்ட்டுக்கு பெருக்கக்கூட எல்லாம் 0. 2ஆல் பெருக்கும் போது 2 தர 0 0. 2ஆல் பெருக்கினா 4 வரும். இதை கூட்டி நீங்கள் என்ன சொன்னால் 400 வரும். இவ்வாறு நீங்கள் பெருக்கி பார்த்தும் விடையை போட்டுக்கொள்ள முடியும். முக்கோண எண் என்பது முக்கோண வடிவில் வரக்கூடிய எண்கள் முக்கோண எண் எனப்படும். அப்போ முக்கோண வடிவத்தில் வரக்கூடிய எண் பிரக்கெட் எனப்படும் என்று சொன்ன அந்த பிரக்கெட்டுக்குள்ளதான் இந்த தலைப்பு வரும். ஸோ முக்கோண எண் எனப்படும் என்று ஷோர்ட்டாக நான் நோட் பண்ணியிருக்கேன். இப்போ சில முக்கோண எண்ணுக்கு உதாரணம் பார்ப்போம். முதலாவது முக்கோண எண் 1 பிள்ளைகள். அடுத்த முக்கோண எண் 3 வரும். அடுத்த முக்கோண எண் 6. அடுத்த முக்கோண எண் 10. இந்த தொடர்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ முதலாவது முக்கோண எண் 1. அப்போ அடுத்த முக்கோண எண்ணை கண்டுபிடிக்கணும்னா 2 கூட்டணும். ரெண்டாவது முக்கோண எண் 3 என்று சொன்னால் மூன்றாவது முக்கோண எண்ணை கண்டுபிடிக்கணும்னா இங்கே 2 கூட்டினா இதனுடன் 1 கூட்டி அந்த ரெண்டாவது முக்கோண எண்ணோட கூட்டணும். கூட்டும்போது மூன்றாவது முக்கோண எண் 6 வரும். அதாவது இங்கே 1ஓட 2 கூட்டினா 3. இப்போ 3ஓட 3 கூட்டும்போது 6 வரும். இது மூன்றாவது முக்கோண எண். அப்போ 4வது முக்கோண எண்ணை கேட்டால் இங்கே 3 கூட்டினோம் என்று சொன்னால் 4 கூட்டணும். 1 அதிகரித்து கூட்ட வேண்டும். ஒவ்வொன்றாக அதிகரித்து கூட்ட வேண்டும். அப்போ 6ஓட 4 கூட்டும் போது 10. அப்போ அடுத்த உறுப்பை கேட்டால் 5 கூட்ட வேண்டும். 10ஓட 5 கூட்டும் போது 15. அதுக்கு அடுத்த உறுப்பை கேட்டால் 6 கூட்ட வேண்டும், 21. அதற்கு அடுத்த உறுப்பை கேட்டால் 7 கூட்டணும். தொடர்ச்சியாக அந்த ஒவ்வொன்றாக கூட்டி அதிகரித்து கூட்டிக் கொள்ள வேண்டும் என்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இவ்வாறு வரக்கூடியவை தான் முக்கோண எண். அப்போ ஏற்கனவே சதுர எண்ணுக்கு சதுர வடிவத்தை வரைந்தது போன்று முக்கோண எண்ணுக்கும் முக்கோண வடிவத்தை வரைந்து அதை குறித்து காட்ட முடியும். எப்படி என்று சொன்னால்
இப்போ முதலாவது முக்கோண எண் என்னன்னு சொன்னால் ஒன்றை போடுவோம். அப்போ அந்த ஒன்று என்கிறது முக்கோண எண்ணாகவும் வருகின்றது, சதுர எண்ணாகவும் வருகின்றது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ரெண்டாவது முக்கோண எண் 3 எப்படி குற்றுவரி படம் மூலம் காட்டுவது என்று சொன்னால், இப்போ ரெண்டாவது முக்கோண எண்ணு சொன்னால் கீழுக்கு 2 போட்டு அந்த 2லிருந்து 1 குறைக்க வேண்டும், கழிக்க வேண்டும். கழித்த 1 அந்த 1 வரும் வரைக்கும் அந்த டொட் வைக்க வேண்டும். வைத்து நீங்கள் அந்த டொட்டை எண்ணினீங்கன்னு சொன்னால் 3 வரும். அப்போ ரெண்டாவது முக்கோண எண் 3. மூன்றாவது முக்கோண எண்ணை வரைந்து காட்டுகன்னு சொன்னால் மூன்றாவது முக்கோண எண்ணா 3 போட்டு ஒவ்வொன்றாக குறைக்கணும். 3லிருந்து 1 குறைத்தீங்கன்னு சொன்னால் 2 டொட் வரும். 2லிருந்து 1 குறைத்தீங்கன்னு சொன்னால் 1 டொட். அந்த 1 வரும் வரைக்கும், அந்த உச்சியில் 1 வரும் வரைக்கும் ஒவ்வொன்றாக குறைத்து நீங்கள் அந்த புள்ளியை போட வேண்டும். போட்டு விட்டு அதை எண்ணி பாருங்க, 6 புள்ளிகள் காணப்படும். ஸோ மூன்றாவது முக்கோண எண் 6 என்று வரும். இவ்வாறு நான்காவது முக்கோண எண்ணை கேட்டால் அடியில் எத்தனை டொட் போடுவீங்க? 4 டொட் போட வேண்டும். அதிலிருந்து 1 குறைத்து அதற்கு மேலே 3 டொட் வரும். இந்த 3லிருந்து 1 குறைத்து அதற்கு மேலே 2 டொட் வரும். 2லிருந்து 1 குறைத்தீங்கன்னு சொன்னால் 1 டொட் வரும். சில நேரம் எக்ஸாமில் உங்களுக்கு இவ்வளத்தையும் தண்டு போட்டு மீதியை வரைய சொல்லுவாள். மீதி புள்ளியை போட சொன்னால் எது வரைக்கும் ஸ்டாப் பண்ணியிருக்கானோ அதிலிருந்து ஒவ்வொன்றாக குறைத்து குறைத்து அந்த 1 வரும் வரைக்கும் நீங்கள் அந்த புள்ளியை போட வேண்டும். போட்டு விட்டு இந்த நான்காவது முக்கோண எண் யாது என்று கேட்டால் அந்த புள்ளியை நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்போ 4 மேலுக்கு 3 7 மேலுக்கு 2 9 9 1 10. அப்போ நான்காவது முக்கோண எண் 10. இவ்வாறு முக்கோண வடிவத்தில் நீங்கள் வரைந்து காட்ட முடியும். இப்போ சில நேரம் உங்களுக்கு பரீட்சையில் எக்ஸாம் பேப்பரில் பிள்ளைகள் இப்போ 5வது முக்கோண எண் யாது, 5வது முக்கோண எண் யாது என்று கேட்டால் இதை 2 முறையில் செய்யலாம். இப்போ முதலாவது மெத்தட் எப்படி என்று சொன்னால், இந்த முதல் 10 முக்கோண எண்ணுக்குள்ளே கேட்டால், முதல் 10க்குள்ளே கேட்டால் நான் சொல்கிற இந்த மெத்தட் பண்ண நீங்கள் பயன்படுத்தலாம், இலகுவாக இருக்கும். அதாவது 5வது முக்கோண எண்ணை கேட்டால் அந்த 1லிருந்து எது வரைக்கும் கேட்கின்றானோ அது வரைக்கும் நம்பரை போட்டு கூட்டணும். இப்போ 5 வரை கேட்டதால் 5 வரைக்கும் போட்டு கூட்டணும். 6வது முக்கோண எண்ணை கேட்டால் 1 சாக 2 சாக 3 சாக 4 சாக 5 சாக 6 வரை போட்டு கூட்டணும். 10 வரை கேட்டால் 1 சாக 2 சாக 3 சாக 4 சாக 5 சாக 6 சாக 7 சாக 8 சாக 9 சாக 10. அப்போ எது வரைக்கும் கேட்கின்றானோ அது வரைக்கும் உள்ள பெருமானத்தை கூட்டணும். அந்த முதல் 10க்குள்ளே கேட்ட இந்த முறையை பயன்படுத்துங்க, லேசாக இருக்கும். அப்போ இதை கூட்டிக் கொள்வோம். 3 6 10 15. அப்போ 5வது முக்கோண எண் 15 என்று வரும். மெத்தட் 2 எப்படி என்று சொன்னால், இது சின்ன பெருமானம், சின்ன முக்கோண எண், பெரிய முக்கோண எந்த நம்பரில் கேட்டாலும் சரி நான் சொல்கிற மெத்தட் 2 நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது 5வது முக்கோண எண்ணை கேட்டால் 5 போட்டணும். 5 போட்டு விட்டு 5க்கு அடுத்த இலக்கம் எத்தனடா? 6. 5க்கு அடுத்த இலக்கம் 6. அப்போ 5 6ஆல் பெருக்கி வார விடையை எப்போதும் 2ஆல் பிரிக்கணும். அப்போ 5 6ஆல் பெருக்கினா 30 வரும். 30 2ஆல் பிரிக்கும் போது 15. அப்போ 2க்கும் சேம் ஆன்சர், அதே விடை தான் வரும். மெத்தட் வித்தியாசம், அதை புரிந்து கொள்ளணும். இப்போ அதே போன்று 2வது உதாரணம், 20வது முக்கோண எண் யாது என்று கேட்டால், இப்போ நீங்கள் இந்த மெத்தடில் செய்கிறாக்கள் 1லிருந்து 20 வர நம்பரை போடணும். 1லிருந்து தொடர்ச்சியாக அந்த ஓர்டர் அடிப்படையில் 20 வர நம்பரை போட்டு ஒவ்வொரு பெருமானத்துக்கும் இடையில சக அடையாளத்தை போட்டு கூட்டிக் கொள்ள வேண்டும். கூட்டும் போது விட வரும். அதை விட இந்த பெரிய பெருமானங்களை கேட்டால் இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தி செய்வது லேசி. இப்போ 20வது முக்கோண என்னன்னு சொன்னால் 20க்கு அடுத்த இலக்கம் எத்தனை? 21. எதை கேட்கின்றானோ அதை போட்டு விட்டு அதற்கு அடுத்த இலக்கத்தால் பெருக்கி வார விடைய 2ஆல் பிரிக்கணும்.
இதை சுருக்கி போட்டும் பெருக்கலாம். உங்களுக்கு சுருக்கல் தெரியலைன்னு சொன்னால் 20 21 பெருக்குவோம். இப்போ 20க்கு ஒரு பூஜ்ஜியம் இருக்கிறதால அந்த பூஜ்ஜியத்தை விட்டு போட்டு 2 21 பெருக்கின 42, அந்த விட்ட ஒரு பூஜ்ஜியத்தையும் சேர்க்கும் போது 420 வரும். இதை பெருக்கின 420, அதை 2ஆல் வகுக்கும் போது 210. அப்போ 20வது முக்கோண எண் 210. இவ்வாறு முக்கோண எண்களை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இவ்வளவு தான் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய எண் வகைகள் சம்பந்தமான விளக்கங்களாக இருக்கு பிள்ளைகள். அப்போ இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் உங்களோட கோப்பியில் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது சம்பந்தமான வேக் ஷீட் குழுமத்தினூடாக பதிவேற்றப்படும். அந்த வேக் ஷீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கிடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த வகுப்பில் மற்றும் ஒரு புதிய தலைப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.